அவங்களோட பர்த்டே டேட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பர்த்டே சைன் தெரிஞ்சிடுச்சுன்னா அது ஜோடியாக் சைனு உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இப்போ விருகா பற்றி சொல்லிட்டு இருந்தோம். அவங்க வந்து வன்மகுடான்ட்டு அவங்க எதனாலன்ட்டு ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க எபிசோடில் விஜய் சேதுபதி வந்து ஒன்று சொல்லியிருப்பாரு. அப்புறம் அவர் வந்து அதை வந்து நியாயப்படுத்துறதுக்காக சொல்லியிருப்பாங்க. இது வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து நிறையா ஜோடியாக் சைன் கிட்ட இருக்குது. ஏன்னா ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறது கரெக்டுன்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம விருகா பற்றி சொல்லிட்டு இருக்கனால இவங்களோட என்னென்னு பார்த்தாக்கா இவங்க வந்து தப்பே பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு பெர்ஃபெக்ட்னு நினச்சிட்டு ஒரு மாதிரியாவே வாழ்க்கையே வளர்ந்து அப்படியே முடிச்சிடுவாங்க. கடைசி வரைக்குமே இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, சாவர இருக்கும் அதாவது அப்படின்னு இருக்கிறதுனாலே இவங்க இந்த மாதிரி வேலையை பார்த்துருப்பாங்க. 2வது தடவை விஜய் சேதுபதி ஒன்று சொல்லியிருப்பாரு. அப்பயும் அவர் 1வது சொன்னது அவர் மறந்துட்டு 2வதுக்கு போயிருப்பாரு. சரி 2வது தடவை தான் இவர் ஒத்துப்பாரு, அந்த மாதிரி பார்க்க அப்படி தான் இருக்கும். சரி 3வது தடவை ஒரு கம்ப்ளைண்ட் விஜய் சேதுபதி இவர் மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்புறம் இவர் வந்து அந்த 2வது மருந்து 3வதுக்கு போயிருப்பாரு. அதாவது குரங்கு பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் பண்ணியிருப்பாரு. 4வது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்பாரு. 3வது மருந்து 4வதுக்கு இவர் போயிருப்பாரு. அப்போ இவங்க வந்து எவ்வளோ மானங்கட்ட ஆளாக இருக்காங்கன்னு இங்கே தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா முன்னுக்கு சொன்னது வந்து மருந்து உடனே இழிக்க ஆரம்பிக்கிறது, பேசுறது, அவர் பாஷையில் விஜய் சேது பாஷையில் சொல்லணும்னா காக்கா பிடிக்க பார்க்குறது தான் இவங்களோட வேலையே இதுதான்.